தானே தந்தானா சுத்தி துணி தாளம் போடும் தானே தந்தானா தாலாட்டு பாடாத தாயில்ல ஆராரோ கேட்காத தீயில்ல தந்தன தந்தன பாட்டு அதுக்கு அப்பனா தலையாரு பட்டுமைய விட்டுருச்சு தானே தந்தானா சுத்தி துணி தாளம் போடும் தானே தந்தானா வஞ்சர மீன் மாட்டிச்சுடா. எடுடா தூண்டுல போடுறா வலைய. கமான். பாப்பா உன் பேர் என்னப்பா? டேய் இது எங்க ஊர் பொண்ணுடா. நீ பேர் ஏமி? சும்மா இருடா. துமாரா நாம் கியா? டேய் நில்லுங்கடா. பார்த்தா சேர நாட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. நான் கேக்குறேன் குட்டியோட பேர் என்ன? அரியலே அரியலே. பாவம் பொண்ணு ஊமை போல் இருக்குடா. நோ 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 நோ. என்னடா கேள்வி கேக்குறீங்க? நான் கேக்குறேன் பாரு. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாது. உங்களுக்கு எல்லாம் ஊமையா இருக்கலாம். நான் கேக்குறேன் எப்படி சொல்லுது பாரு. வாட்ஸ் யுவர் நேம் பேபி? ஏய் சோம்பேறியா பெருசு போச்சுடா. அறிவட்ட முண்டங்களா கூட்டமா அங்க என்னடா பண்றீங்க? சும்மா 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 அப்படியே ஜாலியா அப்படி காத்தாட. பரதேசி பயங்கடா போடா. வலைக்கு தப்புன கடல் கெழுத்தி மாதிரி. ஏமா நீ யாரு? இங்க என்ன பண்ற நீ? ஏன் தாயி கன்னிகா ஐயா அவங்க யாரு? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். நீங்க யாரு எங்க வந்தீங்க அது போட்டோம். ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா விட்டு போலாமா? நான் வரலன்னா இந்த பொண்ணோட கதி என்ன ஆகுறது? சாமி நீங்க நல்லா இருக்கணுமுங்க. நம்மளுக்கு சொந்த ஊரு கம்பம்போடி பக்கம் மாலைங்க. மாலையிட்ட மன்னவரு கொச்சி மலையாளம் குடுகுடுப்ப குலத்தொழிலு. வக்கண குறி சொல்ல வடதேசம் போனவரு வருஷம் பல வச்சு வரக்காங்கலைங்க. ஊரெல்லாம் பஞ்சம் உழக்கு உருண்ட பஞ்சம் நாடெல்லாம் பஞ்சம் நாடி உருண்ட பஞ்சமுங்க. என் பிச்சு சரத்தை கூட்டிக்கிட்டு பிழப்புக்கு வழி தேடி வந்தனுங்க. வந்த இடத்துல என் பச்சை கிளிக்கு பசிக்குதுன்னு பலகாரம் வாங்கி யார போனேனுங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்க வீட்டுல போய் பேசுவோம். வாங்கம்மா என்ன குடிசையா இருக்குன்னு பாக்குறீங்களா? குளிர்ச்சியா இருக்கும். ஆமா சாமி
போல ஈச்சம்பழம் மறக்க வந்த இருளாய போல திகச்சு நிக்கிறோமுங்க ஐயா. இனிமே திகச்செல்லாம் நிக்கவே வேணாம். எங்களுக்கு கடல் செல்வம் இருக்கிற வரைக்கும் நீங்க கால் வயிறு அரை வயிறு எல்லாம் சாப்பிடக்கூடாது. முழு வயிறு தான். உழைச்சா இந்த ஊர்ல பொழைச்சுக்கலாம். பொய் சொன்னா பொழைக்க முடியாது. பொன்னியாத்தா சத்தியமா பொய் சொல்ல தெரியாது சாமி. இது நல்ல பழக்கம். நீங்க பொழைச்சுக்குவீங்க. இந்த ஊர் மக்களுக்கு நிறைஞ்ச மனசே. சௌக்கியமா இருக்கிறியா? பாத்தீங்களா, எங்க ஊர் வளமா இருக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் சாட்சி. பஞ்சம் இல்லாம சாப்பிட்ட வயிறு. வாங்க அப்துல்லா பாய். என்ன ஜேம்ஸ் பாய், காலையில கடலுக்கு போனா சாயங்காலம் தானே திரும்புவீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு? சொந்தக்காரங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு மாத்திரம் இவங்க சொந்தக்காரங்க இல்லைங்க, இந்த காலனிக்கே இவங்க சொந்தக்காரங்க. உங்க உதவி எல்லாம் தேவைப்படும். வந்து விவரமா சொல்றேன். அதுக்கு என்ன? சரிங்க. குதிரை உள்ள போட. மரியா, மரியா. வந்துட்டே. என்ன மச்சான்? யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? யாருங்க இது? ஊருக்கு புதுசு, ஆதரவு இல்லாதவங்க. ஏங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க? நம்மெல்லாம் இருக்கிறோமே. காலையில காக்கா கத்தும் போதே நினைச்சேன் இன்னைக்கு நிறைய விருந்தாடிங்க வர போறாங்கன்னு. 2 பேர் தானே வந்திருக்காங்க. உன் பேர் என்னம்மா? கன்னிகா. எங்க அம்மா பேரு கௌமாரி. உன் பேரை போலவே நீ அழகா இருக்க. உங்க அம்மாவும் பசு மாதிரி இருக்காங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மா குப்பத்துல இருக்க நாங்க எல்லாருமே ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கிறோம். இன்னையில இருந்து நீங்களும் எங்களோட ஒருத்தர் ஆயிட்டீங்கம்மா. இன்னைக்கு காலையில இந்த ஊருக்கு வந்தப்போ தெக்கு வடக்கு தெரியாம திகச்சு நின்னவா தாயி. அந்த 7 கன்னிமாரி ஜக்கம்மாவே தெச்சுருவா எதுக்கு வந்த மாதிரி நெல்ல வார்த்தை சொன்னீங்கம்மா. மட்டமல்ல ஐயனாரு, மாவூத்து வேலவரு, எங்க குலதெய்வம் ஜக்கம்மா, மலையாள பகவதி, கோட்டை பெருமாள் உங்களை குலுங்காம காக்கணுமா தாயி. நம்ம எல்லாருக்குமே துணை இருப்பாங்கம்மா. ஏமோ நாங்க குறி சொல்லி கூடு குடிக்கிற பரம்பரமோ. இருந்து திங்கிறது எறும்புக்கு கூட ஆகாதுமா தாயி. பொழைக்கிறதுக்கு வழி சொன்னீங்கன்னா உழைச்சு கஞ்சி குடிப்போம். பொழப்ப பத்தி கவலையே படாதீங்க. உங்க பொழப்பு எங்க வீட்டு பரன் மேல இருக்கு. பரன் மேல குட்டி சாக்கு இருக்கு. குட்டி சாக்குக்குள்ள இரும்பு அடுப்பும் இட்லி கொப்பரையும் இருக்கு. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதான் இட்லி கடை. ஒடியா கண்ணு, எங்க போயிருந்த ராஜாத்தி? என் பேத்தி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எங்க 2 பேருக்கும் பிறந்த பையனோட பொண்ணு. எங்க பையன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தெரியுமா? ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, இந்த அம்மன் காரணியில சீரும் சிறப்போடு இன்னும் சௌரியமா என்ன வச்சிருக்கிற. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி என் பையனுடைய எதிர்காலத்தையும் உன்னோட திருவடியில வைக்கிறேன். நீதான்ப்பா அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்கணும். தம்பி உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம். இந்த பெருசுங்களுக்கு நேரங்காலமே தெரியல. என்ன விஷயம்? இல்ல இந்த பழக்கம் எதுக்கு? சிகரெட் மேலே எழுதியிருப்பானே இது ஆரோக்கியத்துக்கு கெடுதல்னு. இது வேணுமா? இங்க துப்புன்னு தொட்டில கூட தான் எழுதிருக்கான். துப்புறோம் பூரா தொட்டிய தேடி போய் துப்புறான். வாஸ்தவம் தான். இது ஒரு தப்பா? அப்பா நீங்க தான் எனக்கு அப்பா. நல்ல வேளை இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிய, சந்தோஷம். அப்பா கூடவா எனக்கு தெரியாது? உடனே வெளியே போற மாதிரி தெரியுது. அப்படியே இது நீ சொல்றது சரிதான். வந்த உடனே நேரா உள்ள போய் அப்படி எடுத்து கட்டிக்கிட்டா சரியா இருக்கும். நீங்க வளர்த்தது அப்படி. சரியா வளர்க்குறேங்கிறியா? நான் வளர்ந்தது சரியில்லைன்றீங்களா? நான் நினைக்கிறதே வேற. என்ன வேற? நீ
கொடி கட்டி பறக்கணும். கொடி மேல பார்க்கணும்னா நம்ம கை இறங்கணும். கை இதுக்கு மேலேயே இறங்க சொல்ற? சரிப்பா, நான் வெளியே போகணும்பா. உன் இஷ்டத்துக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கனே. ஐயோ, நீங்க சாப்பிடுங்களேன். ராத்திரி சாப்பாட்டுக்காவது வந்தா வரேன்ப்பா. சரி, கோச்சுக்காதப்பா. இந்த என்னப்பா 200 ரூபாய் தரீங்க? டவுன்ல போய் சாப்பிடறதுக்கு 200 ரூபாய் போதுமா? ஏன்பா இதுக்கு மேலேயே சாப்பிட போற? கூட வரவங்களுக்கு நான் வாங்கி தரணும். உங்க கௌரவம் என்ன ஆகும்? ஓஹோ, எவ்வளவு வேணும்? எவ்வளவு இருக்கோ கொடுங்க. இந்த இதுக்குதான் அம்மா இருந்தா எனக்கு அந்த குறையே இருந்திருக்காது. உன் பேர் என்ன? உனக்கு திக்குவாயா? பேச்சு வராதா?